தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? ஸோ எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு ஆபத்தா? பாஜகவுக்கு எதிராக எடப்பாடி போடும் மாஸ்டர் பிளான். ஏப்ரல் 28ஆம் தேதி தேர்தல் ஆணையம் ஒரு ட்விஸ்ட் வைக்க போகுது அப்படிங்கிறாங்க. அதாவது எடப்பாடி பதவிக்கே ஆபத்துங்க. வேற மாரி கொண்டு போறாங்க. அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. பட் அத இரட்டை இலையை முடக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையப் போகிறதா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் ஓபிஎஸ் நான் சேர்த்துக்க மாட்டேன், சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன். நீங்கள் அதிமுகவுடைய உள் விவகாரங்களை தலையிடக்கூடாதுன்னு அமித்ஷா கிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் அன்னைக்கு 10 மணிக்கு போட்ட மீட்டிங் 5 மணிக்கு வச்சாரு. ஏன்னா தள்ளி தள்ளி போட்டு ஒரு மாரி பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்படி பல காரணங்கள், பல குறைகள் வந்து இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்க கூட்டணியை பார்த்து பயப்படுறாரு. நாங்க ஆட்சிக்கு வந்துருவோமோன்னு ஒரு அச்சம் அவர்ட்ட இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. பட் அதுல இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம். பட் பாஜக வந்து அதிமுகவை அழித்துவிட்டு அந்த இடத்துக்கு தான் வருவாங்க அப்படிங்கிறது பாஜகவின் தமிழ்நாடு செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடக்க போகுதா அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதவிக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. பட் பாஜக நினைத்தால் என்ன வேணுமானாலும் செய்யலாம். இப்போ கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 நாட்கள் கழிச்சு, அதாவது அமித்ஷாவை சந்தித்து என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் 5 நாட்கள் கழிச்சு தான் இவர் அந்த வாயை திறக்கிறாரு. அப்படிலாம் கிடையாதுங்க, அதிமுக ஆட்சி மட்டும்தான், நாங்க எங்க தமிழ்நாட்டுல அந்த பழக்க வழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல, நீங்க என்ன விஞ்ஞானபூர்வமா ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை போய் அப்படின்லாம் சொன்னாரு. திருப்பி திருப்பி கேட்காதீங்க சார் அப்படின்னு சொன்னாரு. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். பட் ஏப்ரல் 28ஆம் தேதி தேர்தல் ஆணையம் ஒரு விசாரணை நடத்த இருக்கிறது. ஓபிஎஸ், புகழேந்தி, நம்ம இவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் விசாரிக்க போறாங்க. கேசி பழனிசாமி எல்லாரும் விசாரிக்க போறாங்க. அதுல என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னா, அதாவது அதிமுக பல கூறுகளாக பிரிந்து கிடக்கிறது. அதனால இந்த தேர்தல்ல இரட்டை சின்னத்தை வந்து இடைக்கால இதாதான் கொடுத்துருந்தாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி இந்த முறை இரட்டை இலையை முடக்குவதற்கான வாய்ப்பை பிஜேபி பயன்படுத்த போகிறதா? ஒருவேளை பாஜகவோட கூட்டணி ஆட்சின்னு அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா இரட்டை இலை சின்னம் இருக்குங்க. இல்லாட்டி இரட்டை சின்னத்தை முடக்கிட்டு எடப்பாடி வந்து தனித்து விட போகிறார்களா, எடப்பாடி பதவிக்கு அது ஆபத்தாக முடிய போகிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ணுவார். இப்போதைக்கு கூட்டணி பேச்சு வேண்டாங்க, பிப்ரவரியில பாத்துக்கலாம், மார்ச்ல பாத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வருஷம் கூட இல்ல, 10 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நம்ம எல்லாருமே பிஸி ஆயிடுவோம். அது அவர் எடப்பாடிக்குமே தெரியும். பட் இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் அவர்களோட எண்ணம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவரு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிக்க போறா அப்படின்னா, அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் கூட அதே அதிமுகங்கிற பேர்ல அம்மா திராவிட முன்னேற்ற கழகம்னு கூட அவர் வச்சுக்கலாம். அவர் ஏன் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறாருன்னு தெரியல. சோ ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு. அது ஏற்கனவே இவர் கூட வச்சிருந்தாரு நினைக்கிறேன், திருநாவுக்கரசு கூட அந்த பேர்ல வச்சிருந்தாரு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பேரை வச்சு அவர் தனி கட்சி போக போறாரு. அவர் வந்து விஜயோட கூட்டணி போக போறாரு அப்படின்னு. விஜய் வந்து பாமகவோட கூட்டணியை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. ஏன்னா பாமகவை எடுத்தா பாஜக அதிமுக கூட்டணி வந்து வீக் ஆகும். ஏன்னா அவங்க 20-25% மேல தாண்ட மாட்டாங்க. நம்ம வந்து அவர் ஒரு 5-6%, நம்ம ஒரு 10-5% இருக்கும். 20-22% ஓபிஎஸ் சேர்த்தா ஒரு 5%. அவங்கள விட நம்ம ஒரு படி மேல போயிடலாம் அப்படின்னு இவர் பிளான் பண்றாரு. அது ஆளுக்கு 100 தொகுதிகளும், இவருக்கு வந்து ஒரு 25 தொகுதியும், மற்ற சின்ன சின்ன கட்சிகளுக்கு 1-2 தொகுதிகளை கொடுத்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ற மாதிரி ஒரு சில பிளான்கள் இருக்குங்கிறாங்க. பட் அதிமுக தன்னுடைய விஷயங்கள்ல எப்பவுமே வந்து ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் ஈஸியா வெற்றி பெறலாம். ஒன்றுபட்ட அதிமுக பிளஸ் பாஜக அப்படின்னா கிட்டத்தட்ட 35-40% கூட வந்துடும். அதை பண்ண மாட்டேங்கிறாரு எடப்பாடி. இப்ப என்டிஏல வந்து தினகரன் இருக்காரு, ஓகே. பட் ஓபிஎஸ் தவிர்க்கிறாங்களே, இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் பேசி கொண்டிருந்தாலும், எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் இல்லைங்க, நான் இப்படிதான், ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் உள்ளே சேர்க்க முடியாது. பாஜக வேணா டிடிவி தினகரன் சேர்த்துக்கிட்டோம், அவங்க எவ்வளவு சீட் வேணா கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. பட் சீட் பிரச்சனை கூட நம்ம ஒரு தனி போஸ்டா போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இங்க ஓரளவு சொல்றேன். அதாவது அதிமுக 150 இடங்கள்ல போட்டியிடும். 84 இடங்கள் பாஜக கூட்டணிக்கு, என்டிஏவுக்கு. அந்த 84ல வந்து ஒரு 10-15 வந்து தினகரனுக்கு, ஒரு 15-20 பாமகக்கு, மீதி கிட்ட ஒரு 40-42 தொகுதிகள்ல பாஜக போட்டியிட போறதா சில சொல்றாங்க. அதுல 40 வெற்றி பெறுவோம்லாம் இவரு சொல்றாரு இல்லையா, 40க்கு மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறுவோங்கிறாரு. ஸோ அந்த டேட்டா தான். அதாவது எம்ஜிஆர் இருந்தப்போ 66 தொகுதிகள் காங்கிரஸுக்கும், மீதி தொகுதிகள் அவங்க போட்டியிடுவாங்க. அந்த மாதிரி இப்ப ஒரு ஃபார்முலா, 84 தொகுதி எங்க கிட்ட கொடுத்துருங்க, மீதி 150 இடங்கள் வந்து நீங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க.
அது நான் இன்னும் டீடைல்டா யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் என்ன பண்ண போறாங்கிறத நம்ம தனியா ஒரு லைவ்லயோ இல்ல ரெக்கார்டட் வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன். அது இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. அதுல ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்றேன். அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான். அதுக்கு அவர் அமைதி இல்லைங்க, இது அப்புறம் பேசிக்கலாம்னு எடப்பாடி நழுவிட்டாலும் கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு பிரஷர் கொடுப்பாங்க. அது இரட்டலை சின்னத்துக்கே ஆபத்தாக கூட முடியலாம் அப்படின்னா. இப்ப ஏப்ரல் 28ஆம் தேதி விசாரணை முடிச்சிருவாங்களான்னு கேட்டா முடிக்கவே மாட்டாங்க. இன்னும் ஒரு 10 மாசம் இழுப்பாங்க. அடுத்த பிப்ரவரியில இரட்டலை சின்னத்துக்கு ஓகேவா இல்லையாங்கிறது சொல்ற வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதை இழுத்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரிதான் தகவல்கள் வருது. பட் எடப்பாடி இல்லைன்னா அப்ப வேற யாரு அப்படின்னா செங்கோட்டையனை வச்சு பண்ணலாமான்னு ஒரு முடிவு பாஜக பண்ணாலும் இப்ப கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் வழிக்கு வந்துட்டாரு. பட் கூட்டணி ஆட்சிக்கு மட்டும்தான் அவர் ஒத்துக்கலையே தவிர கேட்கற சீட் எல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவங்களே 19% ஓட்டு வாங்குறாங்க பாராளுமன்ற தேர்தலில். இந்த பக்கம் அதிமுக 20% தான் தன்னோட கூட்டணியில வாங்குது. அப்ப எங்களுக்கு அது ஈக்குவலா கொடுங்க, அட்லீஸ்ட் அதுல இருந்து பாதியாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்பதாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி போகுது. பாஜக அதுக்கு ஒத்துப்பாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் பாஜக இந்த 15-20 தொகுதிகள்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க கட்சி வளர்ந்திருக்கிறது அப்படிங்கறத நிரூபிப்பதற்காக பல விஷயங்களை பண்ணிருக்காங்க. இன்று காலை நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்துல அந்த கூட்டத்தொடர் முடிஞ்சிட்டு லஞ்சு இந்த டின்னர் இடைவேளையில லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் இடைவேளையில ஒரு டீ டைம் வரும் இல்லையா, அப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் எடப்பாடியோட அவருடைய இதுல எதிர்கட்சி தலைவர் ஆபீஸ்ல போய் உட்காந்து பேசியிருக்காரு. மேலும் சில முன்னாள் அமைச்சர்களையும் பார்த்திருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னா அவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பாத்துக்கலாங்க, தேர்தல் நேரத்துல பாத்துக்கலாம். ஏன்னா அவரும் அதிமுகவுக்கு சாதகமாக பேசக்கூடிய ஒரு நபர் தான். அதனாலதான் நயினார் நாகேந்திரனை பாஜக தலைவராக போட்டிருக்காங்க. ஸோ அதிகமான இடங்களை வாங்குவது அவருடைய பொறுப்புங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது. அதனால எடப்பாடி பதவிக்கு ஆபத்து வராது. ஆனா இவங்க சொல்றதை அவர் ஏத்துக்கல அப்படின்னா இரட்டையை முடக்கிட்டு இதுக்கு விட்டுருவாங்க. என்ன வேற வேற சின்னங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் நிச்சயம். ஏன்னா அதுல ஏதோ ஒரு கல்லாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக வந்து கண்டிப்பா தாங்கள் வளர்வதைத்தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான். பட் தமிழ்நாட்டுல அதிமுகவோட தயவு இல்லாம 2026 ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி இருந்து பாமக தேமுதிக எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதாவது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும். திமுக தான் அவங்க டார்கெட். பட் அதிமுகவை கூட இருந்தே அழிப்பாங்க, திமுகவை எதிர்த்து அழிப்பாங்க. பாஜகவோட வேலையா தானே. ஒண்ணு உள்ள இருந்து அழிப்பாங்க. பாருங்க மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்க, ஷிண்டே வச்சியும் இவரை வச்சு என்ன பண்ணாங்க, அதேதான் எல்லாருமே. அதாவதுங்க அஜித் பவாரையும் இவரையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப என்ன அப்படியே ஒரு கிள்ளிக்கிற மாதிரி முதலமைச்சர் ஷிண்டே, இப்ப யார் முதலமைச்சர் மகாராஷ்டிரால. இதுதான் நடத்துவாங்க. அதிமுக நீங்க 120 இடங்கள் கூட ஜெயிங்க, ஆனா அவங்க பண்ற வேலையில பாஜக கூட்டணியில மட்டும் இருந்து ஜெயிச்சாங்கன்னா ஒரு 2 வருஷம் பார்ப்பாங்க. அப்புறம் எம்எல்ஏக்களை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி ஏதாவது ஒண்ணு பண்ணி உள்ள போய் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிற வரைக்கும் ஆட்டி படைச்சிருவாங்க அதிமுக. அது மட்டும் நல்லா தெரியும். பட் பாஜக தன்னுடைய வேலைகளை காட்டத்தாங்க செய்யும். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவிக்கு ஆபத்தோ இல்லையோ அதிமுகவிற்கு கண்டிப்பா பாஜகவில் ஆபத்து. ஏன்னா அவங்க அந்த கட்சியோட வேல்யூவை குறைச்சிட்டே வருவாங்க. படிப்படியா குறைப்பாங்க, ஒரேடியா குறைக்க மாட்டாங்க. ஏற்கனவே இப்ப 4 பங்கா இருக்கு. இப்ப சசிகலா ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், கேசி பழனிசாமி ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம். 5 பேர். நாங்க தான் உண்மையான அதிமுக, அவர் தான் ரெட்டலை வச்சிருக்காரு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இதை இன்னும் சிக்கி சின்னாபின்னமாக்கி ஒரு வழி பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு தான் பாஜக முற்படும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால திட்டம் அவங்களோட. எடப்பாடி புரிஞ்சுட்டாருன்னா பாஜக கூட்டணிக்கே போக மாட்டார். பட் அவர் மிரட்டி தான் வந்து கூட்டணி கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் பார்ப்போம், எடப்பாடியோட பதவிக்கு ஆபத்து வரப்போகிறதா அல்லது அதிமுகவுக்கே ஆபத்து வரப்போகிறதாங்கிறத வரும் காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவரிவன்.